சார் நேற்று கடுமையான அதை பத்தி கொள்கை ரீதியாக கருத்துல அவங்க இது வரைக்கும் நேரடியாக தரவில்லை. இப்ப இந்த இருக்கிறவங்க என்ன பண்ணுறது? கொள்கை எதிரி முதல் மாநாட்டிலே ஒரு ஒன்றியத்தில் ஆளும் கட்சியை கொள்கை எதிரியாக அறிவிச்ச கட்சி நாங்க. அந்த கட்சியின் மாநில தலைவர் இதனை இது மாதிரி கீழ்த்தரமான ஒரு குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். அதை மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இதை பத்தி நாங்க சொல்றதுக்கு எதுவும் இல்லை. அவரோட தரத்தை அவரே குறைத்துக் கொண்டிருக்கிறார். அமைச்சர் நாசர் நாசருக்கு பத்திரிகையாளர் கேள்வி கேட்டார். சேலத்துல ஒருத்தர் உயிரிழந்தா நீங்க என்ன கேட்டு ஜி ஆஃப் செஞ்சுரி அடிச்சிட்டாரு, இன்னும் 100 அடிக்கிறதுக்கு இன்னும் 50 இருக்கு அப்படின்னு சொல்லி நடந்தது ஒரு விபத்து. அதை வைத்து இந்த மாதிரி ஒரு மோசமான அரசியல் செய்வதை நாங்கள் விரும்பவில்லை. ஒரு அமைச்சர் அவர்கள் இது மாதிரி சொல்வதை நாங்கள் கண்டிக்கிறோம், உண்மையாக கண்டிக்கிறோம். திமுக பயந்துதான் 5000 ரூபாய் கொடுத்ததா நேற்று ஒரு விமர்சனம் சொல்லியிருந்தீங்க. அதுக்கு உதயநிதி பதில் சொல்லும்போது அண்ணாவே திமுகவை பண்ண ஆரம்பிச்சாரான்னு ஒரு கேள்வி கேட்டாரு. இல்ல அவரு விஜய் 5000 ரூபாய் கொடுத்ததுக்காக தாவே எலெக்ஷன் நிக்கிறத காரணம் சொல்லி சொன்ன கருத்துக்கு உதயநிதி என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அண்ணாவே எங்களுக்கு கட்சி ஆரம்பிச்சாரு கூட சொல்லுவாங்க அப்படின்னு. ஆமா, உதயநிதி அவர்கள் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிக்கப்பட்டதே அவர்களை பார்த்துதான் சொல்றாங்க. உண்மைதான், திமுக பார்த்துதான் ஆரம்பிச்சோம். திமுக எந்த அளவுக்கு மோசமான ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு அனைத்து துறைகளிலும் ஊழல், இது வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ஊழல் இருக்கு. இதெல்லாம் பார்த்தா ஆரம்பிச்சிருக்கோம். அது மாதிரி ஒரு ஜனநாயக மாண்பிற்கு முற்றிலும் எதிரான ஒரு குடும்ப அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி திமுக பண்ணிட்டு இருக்கிறதா அதை பார்த்துதான் நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். மக்கள் இந்த திமுக தீய சக்தி வேண்டாங்கிற ஒரு தேவை இருந்தது. அதை பார்த்துதான் இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. கூட்டணி குறித்து நான் எங்கள் நிலைப்பாடு ஆரம்பத்தில் என்ன இருந்ததோ அதேதான் இந்த நிலைப்பாடு. எங்கள் தலைமையில் கூட்டணி குறித்து இறுதி முடிவு தலைவர் அவர்கள் இருப்பார். இதை பற்றி அறிவிப்புகள் விரைவில் வரும்பொழுது பார்க்கலாம். நான் திரும்பவும் ஒண்ணு சொல்றேன். தலைவர் கடைசி கூட்டத்துல சொன்னது போல நட்பு சக்திகள் வந்தாலும் வராவிட்டாலும் தமிழக வெற்றி கழகத்தின் அனைத்து தொகுதிகளிலும் தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிட்டு வெற்றி பெறக்கூடிய மக்கள் ஆதரவை தற்பொழுது பெற்றிருக்கு. தலைவர் அவர்கள் கண்டிப்பாக முதலமைச்சராக விரைவில் பதவி ஏற்பார். மக்களே நிராகரிச்சுட்டாங்க. அதெல்லாம் 30% இல்ல, வின் பண்ணக்கூடிய அளவுக்கு வாக்கு சதவீதம் தேர்தலில் நிரூபிக்கதான் போறோம். கண்டிப்பா நிரூபிக்க போறோம். கட்சி நிர்வாகிகள் 100% வாக்குகள் சொல்லியிருக்காங்க. செங்கோட்டையில் 1 வாக்கு சதவீதம், திருமணக்குமார் 1 வாக்கு சதவீதம், அலுவலகத்தில் சிலர் 1 வாக்கு சதவீதம், நேற்று சேலத்தில் நடந்த கூட்டத்தில் ஒரு தலைவர் 1 வாக்கு சதவீதம் சொல்லியிருக்காரு. தமிழக மக்கள்கிட்ட ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. உங்களுக்குள்ளேயே நீங்க ஒரு சதவீதம் போட்டீங்க, ஆனா உண்மையான மக்கள் தெரிவது என்ன தெரியலையா அப்படிங்கிற கேள்வி. இறுதி வெற்றி சதவீதம் உங்களுக்கு விரைவில் தெரிய போகுது. அப்ப நீங்க தெரிஞ்சுப்பீங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.